புராணத்திலே ஒரு கதை காட்சி. விஸ்வாமுத்திர முனிவர் பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக கடுந்தவம் இயற்றி அசையாது பன்னாட்கள் தவநிலையிலே இருந்தார். அவருடைய தவத்தை கெடுப்பதற்காக தேவலோக மங்கையான அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். அவர்களால் விஸ்வாமித்திர முனிவருடைய தவத்தை கலைக்க முடியவில்லை. கடைசியாக மேனகை என்கிற பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். அவளும் தன்னால் இயன்ற வரையிலும் முயன்று பார்க்கிறாள். ஆனால் விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைக்க முடியவில்லை. அதன் பிறகு மேனகை ஒரு யுக்தி செய்தாள். விஸ்வாமித்திரன் தவம் இயற்றிக் கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் ஏராளமான மரங்களின் இலைச்சருகுகள் கொட்டி கிடந்தன. அந்த இலைச்சருகுகளை சேகரித்து அந்த இலைச்சருகுகளிலே சிறிது எண்ணெயை தடவி அதன் மீது சிறிதளவு மிளகாய் தூளை தூவி அப்படியே அங்கே போட்டு வைத்தான். காற்றடித்த போது காற்றிலே பறந்து சென்ற இலைகள் மிளகாய் பொடியின் நெடியை விஸ்வாமித்திர முனிவருடைய நாசியிலே உட்செலுத்தின. நாசி வழி சென்ற காற்றின் வழியாக விஸ்வாமித்திரன் சுவாசித்த மிளகாய் பொடியின் காரம் அவருடைய தவத்தை கலைத்தது. தவம் கலைந்து எழுந்திருந்த விஸ்வாமித்திரனுக்கு காமவெறியை மூட்டக்கூடிய வகையிலே மேனகை தன்னுடைய உடலை காட்டியபடி இருந்தாள். காமவயப்பட்ட விஸ்வாமித்திரன் மேனகையை கலந்தான். ஒரு பெண்மகவை பெற்றெடுத்தான். அவள் சகுந்தலை என்று அழைக்கப்பட்டாள். சாகுந்தலம் என்கிற நாடகமாக இந்த வாழ்க்கை சரிதம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மேனகை என்பவள் தேவலோகத்து மங்கையா? அவள் காமவெறியை தூண்டுவதற்காக கிழவனாக இருந்த விஸ்வாமித்திரனை தூண்டினாளா என்பதெல்லாம் விவாதத்திற்குரிய பொருளாக ஆக்காமல் அவள் பயன்படுத்திய யுக்தியை மாத்திரம் இங்கே பார்க்க வேண்டும். மிளகாய் பொடியின் நெடி நாசியிலே பட்டு சுவாசத்திலே கலந்த மாத்திரத்திலே தவம் கலைந்தது, உடலில் வெப்பம் அதிகரித்தது, காமவெறி மூண்டது என்கிற கருத்தை மாத்திரம் இங்கே உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது.